பினாங்கு LRT முத்தியாரா வழித்தடத்தின் செலவு 16.8 பில்லியன் ரிங்கேட்டாக உயர்ந்துள்ளது. இது 2016ஆம் ஆண்டில் மதிப்பிடப்பட்ட அசல் செலவான 10 பில்லியன் ரிங்கேட்டை விட அதிகம். விலைவாசி உயர்வு, நிலம் கையகப்படுத்தும் செலவுகள், சிலிகான் தீவிலிருந்து கொம்தார், பினாங்கு சென்ட்ரல் வரை நீட்டிக்கப்பட்ட வழித்தடமே இந்த செலவு உயர்வுக்கு காரணம் என்று MRT கார்ப் தெரிவித்துள்ளது. இந்த மொத்த செலவில் 2 பில்லியன் ரிங்கெட் நிலம் கையகப்படுத்துவதற்கும் 6.8 பில்லியன் ரிங்கெட் திட்ட மேலாண்மை, ஆலோசகர் சேவைகள், இதர ஒப்பந்தங்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 7.93 பில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள கட்டுமான ஒப்பந்தம் SRS கூட்டணியிடம் வழங்கப்பட்டுள்ளது. 29.5 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடம் 21 நிலையங்களை கொண்டிருக்கும். மேலும் 2031ஆம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி பினாங்கு முழுவதும் மேலும் 3 கூடுதல் வழித்தடங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் 2050க்குள் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.